அதாவது இந்த சீரியலை பார்க்குறவங்க எல்லாருமே, பார்க்க ஆரம்பத்துலேருந்து கொடைக்கானல்லேருந்து பார்த்தவங்க எல்லாமே, ஏன்? எதுக்கு? அப்படின்னு கேட்குற மாரி வாரத்துக்கு இல்ல. நீங்க நாளைக்கே ஒரு தடவ ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருவாங்க. காவேரியுடைய கதாபாத்திரம் ஆரம்பத்தில வந்து அவ்வளோ தைரியமான கதாபாத்திரமா காமிக்கப்பட்டு, இப்போ வந்து ஒரு மக்கு பிளாஸ்திரி அப்படிங்கிற மாரி வந்து காமிச்சிட்டுருக்காங்க. அவங்க அம்மா கிட்டக்க தன்னுடைய கர்ப்ப விஷயத்த சொல்லாம இருந்ததாகட்டும், இல்ல வந்து அப்பள பிஸ்னஸ் வளர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ட பார்த்துக்க போறேன். எக்ஸிபிஷன் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதாகட்டும். தேவையில்லாம தன்னுடைய அக்காவுடைய கர்ப்ப சமயத்தில இன்னும் வீடே வந்து இடிஞ்சு போய் உட்காந்துருக்க மாரி விஷயங்கள் நடக்கிறதாகட்டும். இதெல்லாம் மாற்றி அமைக்கிற மாரி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாம கதை அப்படியே போயிட்டு இருக்கிறது நமக்கே ஒரு பெரிய எரிச்சலை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதில் புதுசாக இந்த சாரதா அப்படிங்கிறவங்க வேற வந்து இப்போ ஒரு குட்டையை கலக்க போகிறாங்க. என்னன்னா வந்து தன்னுடைய மகளுக்கு விவாகரத்து வாங்கி தர போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி நீ வந்து பேசி விவாகரத்துக்கு வந்து உடனே வந்து அப்ளை பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச காவேரி பேக்கும் வந்து எங்கள் அம்மா கேட்டாங்க, அதனால கொஞ்சம் விவாகரத்தை மட்டும் தந்துடுறீங்களா, அது அப்புறமா நம்ம திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு பேக்கு தான். அந்த மாதிரி தான் அந்த கதாபாத்திரத்தை மாற்றிட்டாங்க. அப்படி கேட்டு இப்போ ஒரு பெரிய ஒரு ஷாக் ஒன்று வந்து விஜய் தலையில் விட போதா, இல்லை வேற எப்படி இந்த கதை போக போகுது, இல்லை வந்து காவேரியை வந்து காவேரி அதிர்ச்சியாகி உண்மையை சொல்லி வந்து இண்டி காசுக்காக தான் வந்து அவங்க கூட அக்ரிமெண்ட்டுக்கு போயிருந்தேன்னு பார்த்தா இப்போ கடைசியில் வந்து குழந்தை வயிற்றில் வளருதுங்கிற எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பேர் நம்ம குடும்பத்துக்கு வாங்கி தந்திருக்குன்னு அடிச்சு அந்த குழந்தையை கலைச்சிருங்கிற அளவுக்குலாம் இன்னும் பேச போகிறாங்களா, இல்லை அந்த விஷயத்தை மறைச்சு இந்த விவாகரத்து விஷயத்தையும் தள்ளி வைக்கலான்னு பார்க்க போகிறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எக்ஸிபிஷனுக்கு போகாமல் இங்கே இருக்காங்கிற விஷயம்லாம் தெரிய வந்து இன்னமும் வந்து அவமானப்பட்டு போய் நிற்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சும்மா அவமானங்களும் அழுகைகளும் பற்கடிப்புகளும் இதை மட்டுமே வச்சு கதையை எத்தனை நாளைக்கு கொண்டு போக போகிறாங்கிறது நமக்கு புரியல. இந்த சீரியலில் இதை தாண்டி ஏதாவது புதுசாக பண்ணுவாங்கன்னு பார்த்தா திருப்பி ராகினி, அஜய், அன்பு, அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாரும் பசுபதி இவங்க எல்லாரும் சேர்ந்து வெண்ணிலாவை திருப்பி கட்டி வைக்க போகிறாங்கன்னா அது ஒரு ட்ராமா. இதை எதையாச்சும் எங்கேயாவது ஒட்டுதா கதை அப்படின்னு பார்த்தா ஒட்டலாம் இல்லை. சும்மா கதையை இழுக்கணுங்கிறதுக்காக மட்டுமே இழுத்துட்டு இருக்காங்கிறத இந்த சீரியலையும் பார்க்க முடியும், பாக்கியலட்சுமிலையும் பார்க்க முடியும். ஏன், எதுக்கு, என்னத்துக்கு அப்படின்னு பல கேள்விகள் நம்ம தலையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் விஜய் காவேரி கதை இப்படி போகிறத பற்றி உங்களுக்குலாம் வந்து மன திருப்தியாக இருக்கா? விஜய் காவேரி ஃபேன்ஸுக்காச்சுங்கிறத சொல்லுங்கள்.